Hi, welcome back to our channel. In the video, how to read engineering drawing part 2. Part 1 ல engineering drawing ல யூஸ் பண்ணக்கூடிய views and template ல இருக்கக்கூடிய details and அதோட tolerances, various views பத்தி டீடைலா சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கங்க. ஸோ இந்த பார்ட் 2 வீடியோல மெயினா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ நம்ம பொதுவாக ஒரு இன்ஜினியரிங் டிராயிங் பார்க்கும்போது நம்ம வந்து டைமென்ஷன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஏன்னா ஒரு டைப்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸும் வேற வேற மீனிங்ஸை சொல்லும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைமென்ஷன்ஸ் யூனிட்ஸ். ஸோ இன்ஜினியரிங் டிராயிங்ல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே பார்க்கக்கூடியது அந்த டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து இன்ச்சஸா எம்எம்மா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அந்த எம்எம்மா இன்ச்சஸான்ற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு டைட்டில் பிளாக்லேயே இல்லை நோட்ஸ்லேயே வந்து நமக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. அண்ட் அடிஷ்னலாக யூனிட்ஸை வச்சு நம்ம வந்து டைமென்ஷன்ஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எம்எம் டிராயிங்ஸ் அண்ட் இன்ச்சஸ் டிராயிங்ஸ். எம்எம் டிராயிங்ஸ்ல பொதுவாக ஒரு லீனியர் டைமென்ஷன்ஸோ ஏதோ ஒரு டைமென்ஷன்ஸோ நமக்கு கால் பண்ணியிருக்கும் போது இப்போ 0.9 அப்படின்ற டைமென்ஷனை வந்து நம்ம 0.9 அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படித்தான் நமக்கு டிராயிங்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி நமக்கு இன்ச்சஸ் டைமென்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 வந்துச்சு அப்படின்னா அதை வந்து 0 மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ இன்ச்சஸ் டிராயிங்ல வந்து நம்ம எப்போ சொன்னாலும் இதை வந்து 0.34 to 0.215 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, 0.215 அப்படின்னு தான் சொல்லணும். இன்ச்சஸ் டிராயிங்லேயே நமக்கு 0 பாயிண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம டிராயிங்கை ரீட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்க வேண்டிய முதல் விஷயம். ரெண்டாவது ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்ஸ். ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்ஸ் வந்து தியரிட்டிக்கலி டிரைவ் பண்ணப்பட்ட ஒரு டைமென்ஷன் தான். ஆனா அந்த டைமென்ஷன் வந்து ஜஸ்ட் ஃபார் நம்மளோட ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு ஒன்லி, நம்ம இன்ஸ்பெக்ஷனுக்கோ இல்ல மேனுஃபேக்சரிங்கோ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த டிராயிங்ல வந்து இப்போ நான் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ்ல ரெஃபரன்ஸ் டிராயிங்ஸை வந்து எப்படிலாம் கால் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிராக்கெட்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது வந்து ரெஃபரன்ஸ் டைமென்ஷன். ஸோ இந்த டிராயிங்ல பாத்தீங்கன்னா இங்க 0.48 வந்து நமக்கு பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெஃபரன்ஸ் டைமென்ஷன். சம்டைம்ஸ் நமக்கு வந்து பிராக்கெட் கொடுக்காம டைரக்டா அதுல வந்து REF அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்ஸ் தான். ஸோ இந்த டைமென்ஷனை வந்து நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணவும் தேவையில்லை, மேனுஃபேக்சரிங்கும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இது திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி பிராக்கெட்ல ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ரெஃபரன்ஸ் டைமென்ஷன் கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் பேசிக் டைமென்ஷன்ஸ். ஸோ பேசிக் டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பேசிக் டைமென்ஷன்னா என்ன அப்படின்னா இப்போ இன்ஜினியரிங் டிராயிங்ல எந்தாவது ஒரு டைமென்ஷன் வந்து கொடுத்து அதை வந்து பாக்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி, ஸோ இதை வந்து பேசிக் டைமென்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக் டைமென்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா தியரிட்டிக்கலி எக்ஸாக்ட் டைமென்ஷன். ஸோ இப்போ இங்க வந்து நமக்கு ரெண்டு டேட்டம் இருக்கு, டேட்டம் A, டேட்டம் B அண்ட் ஒரு ஹோல் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹோலோட பொசிஷன் டேட்டம் Aல இருந்து நமக்கு 5 கொடுத்துருக்காங்க அண்ட் டேட்டம் பில இருந்து 10 mm, அதாவது ரெண்டு ஆக்சிஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் கால் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து பேசிக் டைமென்ஷன்ஸ். பேசிக் டைமென்ஷன்ஸோட தம் ரூல் வந்து நம்ம பேசிக் டைமென்ஷன்ஸ்க்கு பிளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது. பேசிக் டைமென்ஷன்ஸ் ஆர் தியரிட்டிக்கலி எக்ஸாக்ட் டைமென்ஷன். அதாவது இந்த ஹோல் பொசிஷன் சென்டர் பாயிண்டோட எக்ஸ் அண்ட் ஒய் டிஸ்டன்ஸை எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பேசிக் டைமென்ஷன் டிவியேட் ஆச்சு அப்படின்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நமக்கு இந்த ஹோலோட ட்ரூ பொசிஷன் கேட்டிருக்காங்க 0.02 20 மைக்ரான் வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டம் A and B. ஸோ இப்போ பேசிக் டைமென்ஷன் நமக்கு வித் ரெஸ்பெக்ட் டு A and B தான் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ட்ரூ பொசிஷன் 20 மைக்ரானுக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ எந்த டிவியேஷனும் இல்லை. சப்போஸ் நமக்கு இந்த ட்ரூ பொசிஷன் வேல்யூ டிவியேட் ஆச்சு அப்படின்னா இந்த லிமிட்டை தாண்டி போச்சு அப்படின்னா எக்ஸ் ஆர் ஒய் ஏதோ ஒரு டைமென்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். அதாவது ட்ரூ பொசிஷனோட மீனிங்கே வந்து நமக்கு ஆக்சிஸ் டிவியேஷனை தான் வந்து நம்ம ட்ரூ பொசிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிவியேஷன் அப்படின்றத நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா ரெக்யர்மெண்ட்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ ரெக்யர்மெண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல 10 mm, ஒய் ஆக்சிஸ்ல 5 mm வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஸ் டிவியேஷன் அப்படின்றது ஸோ எக்ஸ்ல வந்து நமக்கு பிளஸ்ல இவ்வளவுதான் போகலாம், மைனஸ்ல இவ்வளவுதான், ஒய்ல இவ்வளவுதான் போகலாம் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லிமிட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ட்ரூ பொசிஷன் நமக்கு 20 மைக்ரானுக்குள்ள இருக்கும். ஸோ அந்த லிமிட்டை தாண்டி போகும்போது நமக்கு ஆக்சிஸ் டிவியேஷன் வரும். ஸோ அதுதான் வந்து ட்ரூ பொசிஷனா நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்ம சிஎம்எம்ல மெஷர் பண்ணும்போது நமக்கு எந்த ஆக்சிஸ்ல ப்ராப்ளம் இருக்குன்றத நம்ம சிஎம்எம்ல கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வச்சு நம்ம இதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் டைமென்ஷன்ஸோட மீனிங். நம்ம இன்ஜினியரிங் டிராயிங்ல பேசிக் டைமென்ஷன்ஸ் பார்த்தோம்னா இது வந்து ரிலேட்டட் டு GD&T பேராமீட்டர்ல கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டைமென்ஷன்ஸ். அண்ட் இதுக்கு நம்ம டைரக்டா நம்ம டாலரன்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் அப்ளை பண்ண முடியாது.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லீனியர் டைமென்ஷன்ஸ். இது வந்து பேசிக்கா நம்ம எல்லா இன்ஜினியரிங் டிராயிங்ஸ்லயும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எந்த டைரக்ஷன்ல இருந்தாலும் ஒரு பாயிண்ட் டு நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நமக்கு டைமென்ஷன் கால் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ இது வந்து நம்ம லீனியர் டைமென்ஷன்ஸ் சொல்லலாம். அண்ட் இதை வந்து நம்ம டைரக்டாவும் கால் பண்ணாம இந்த மாதிரி ஆர்டினேட்ஸ் டைமென்ஷன்ஸாவும் கால் பண்ணுவாங்க. ஆர்டினேட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம கோஆர்டினேட்ஸ்னு கேள்விப்பட்டிருப்போம். கோஆர்டினேட்ஸ்னா என்ன அப்படின்னா எக்ஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ், ஒய்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ், இதை வந்து கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதை வந்து ஆர்டினேட்ஸ் டைமென்ஷன்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த ஆர்டினேட் டைமென்ஷன்ஸ்ல வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யோட ஸ்டார்ட் பாயிண்ட் 0 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து நமக்கு ஒரு ஃபீச்சருக்கும் வந்து நமக்கு எக்ஸ்ல இருந்து எவ்வளோ, ஒய்ல இருந்து எவ்வளோ, ஒய்யோட 0ல இருந்து அது எவ்வளோ அப்படின்ற வேல்யூஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஓலுக்கு பார்த்தோம்னா 0ல இருந்து இது 0.603, நெக்ஸ்ட் ஓலோட எக்ஸ் டிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் ஓலோட எக்ஸ் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்ஸ் வந்து நமக்கு ஃப்ரம் 0ல இருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எங்க இருந்து எடுத்துக்கணும் அப்படின்னா ஃப்ரம் 0 இங்க இருந்து எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி இந்த ஓலோட ஒய் டிஸ்டன்ஸ் வந்து ஃப்ரம் 0ல இருந்து எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து ஆர்டினேட்ஸ் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சில டிராயிங்ஸ்ல வந்து நிறைய ஃபீச்சர் ஆஃப் சைசஸ் கால் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கறது ஈஸியா இன்டர்பிரிட்டேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் வந்து நம்ம பேஸ் லைன் டைமென்ஷன்ஸ்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில டிராயிங்ஸ்ல வந்து பேஸா ஒரு ஆரிஜினை வச்சுட்டு அந்த ஆரிஜினை பேஸ் பண்ணி நமக்கு அடுத்த ஃபீச்சர்ஸோட டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஹோல்ல வந்து இதுதான் ஆரிஜின், இதுதான் 0 எக்ஸ், ஒரு ஆக்சிஸ்ல 0 அப்படின்னா ஸோ இதை எக்ஸுக்கு 0ன்னு வச்சுட்டு நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம எல்லா டைமென்ஷன்ஸும் மெயின்டைன் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம இங்க 40 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க இருந்து இது 40. ஸோ இப்போ நம்ம வந்து இது டு இது மெயின்டைன் பண்ணோம், இங்க இருந்து இது மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றது இல்லை, எல்லாமே ஒரே பாயிண்ட்ல இருந்து. ஸோ இது வந்து ப்ரோக்ராம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், மேனுஃபேக்சரிங்ல ஈஸியா இருக்கும் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்லயும் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக வேண்டி இந்த மாதிரி பேஸ் லைன் டைமென்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் கண்டினியூ டைமென்ஷன்ஸ் வந்து நமக்கு இது வந்து ஸோ ஒரு ஃபீச்சர் டு நெக்ஸ்ட் ஃபீச்சர், நெக்ஸ்ட் ஃபீச்சர் டு நெக்ஸ்ட் ஃபீச்சர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம கண்டினியூ டைமென்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அண்டர் லீனியர் டைமென்ஷன்ஸ்குள்ள தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டயமீட்டர்ஸ் டைமென்ஷன்ஸ். ஸோ டயமீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து இதுதான் டயமீட்டர்ஸோட சிம்பிள். ஸோ இந்த மாதிரி இந்த சிம்பிள் கால் பண்ணி சைஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டயமீட்டரா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சிம்பிள் கொடுத்து நமக்கு வந்து டைரக்டா எண்டு டு எண்டு இந்த ஏரியா தான் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் நமக்கு வந்து டயமீட்டர் கால் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆரோ மார்க் கால் பண்ணி, இந்த சர்க்கிள்ல ஆரோ மார்க் கால் பண்ணி இந்த சர்க்கிளோட டயமீட்டர் 5 இப்படியும் கால் பண்ணலாம் நமக்கு. ஸோ இது வந்து இப்போ 3D வியூல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஒரு சர்ஃபேஸை நம்ம பாயிண்ட் பண்ணி அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு டயமீட்டர் சிம்பிள் கால் பண்ணி சைஸ் கொடுத்துருந்தாலும் ஸோ இந்த டயமீட்டர் வந்து இந்த வேல்யூ அப்படின்றத நம்ம இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம். ஸோ டயமீட்டர் சிம்பிள்ஸ் வந்து இன்ஜினியரிங் டிராயிங்ல இப்படி தான் கால் பண்ணியிருப்பாங்க. இந்த டயமீட்டரோட சிம்பிள் வந்து இந்த சிம்பிள் கொடுக்கல அப்படின்னா அதை வந்து நம்ம டயமீட்டர் இல்ல அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ பாக்குறதுக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி டயமீட்டர் மாதிரியே கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில ஃபீச்சர்ஸ்ல வந்து நம்ம அந்த மாதிரி இடத்துல வந்து சிம்பிள் இல்லை அப்படின்னா அது வந்து டயமீட்டர் இல்லைன்னு நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் டைமென்ஷன். ஸோ இந்த ரேடியஸ் டைமென்ஷன்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்ன அப்படின்னா ரேடியஸோட சென்டர் எந்த சைடு வருது அப்படின்றத கவனிக்கிறதா இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த ரேடியஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸ் வந்து நமக்கு அவுட்டர் சைடு அப்படின்னு என்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த R14ன்றது வந்து இந்த R14க்கு ஒரு செட்டன் சென்டர் பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இது ரேடியஸ் 14. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு இப்போ 2 கார்னர் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ இது வந்து ஒரு பிளாக்கோட கார்னர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபேஸுக்கும் நம்ம கரெக்டா இந்த இதை வந்து நம்ம டேன்ஜென்ட் பண்ணி நம்ம ஒரு சர்க்கிள் 14க்கு ரேடியஸ் 14 சர்க்கிள் டிரா பண்ணோம்னா அதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்குங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த ரேடியஸோட சென்டர். ஸோ நமக்கு இந்த மாதிரி கார்னர்ல வந்து ரேடியஸ் கேட்டிருக்காங்க, ஸோ நம்ம வந்து சென்டர் எங்க வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது கிடையாது. ஸோ இது வந்து எக்ஸாக்டா ஈக்குவலி டிஸ்டன்ஸா இருக்கணும். ஸோ அதுதான் வந்து ரேடியஸ்ல இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த மாதிரி ஆரோ மார்க் கொடுத்து கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க இருந்து ஆரோ மார்க் கொடுத்துருக்கனால இது வந்து இன்சைட் ரேடியஸ். ஸோ ஆரோ மார்க் வந்து இந்த பக்கம் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பக்கம் கால் பண்ணிருக்கு, இந்த சைடான ரேடியஸ். ஸோ இப்போ இந்த ரேடியஸோட சென்டர் பாயிண்ட் இந்த பக்கம் இருக்கும், இந்த ரேடியஸோட சென்டர் பாயிண்ட் இந்த பக்கம் இருக்கும், இந்த ரேடியஸோட சென்டர் பாயிண்ட் இந்த பக்கம் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வந்து ஜிக் லைன் கொடுத்து வந்து நமக்கு ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. அதோட சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்கும், இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு XY கோஆர்டினேட் ஏதோ ஒன்று இருக்கும் கண்டிப்பா. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு இந்த மாதிரி இந்த ப்ரொஃபைலோட ரேடியஸ் வந்து R113 கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஜிக் லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சில டிராயிங்ஸ்ல வந்து நமக்கு ஃபுல்லா டீட்டெயிலா ஃபுல் லென்த்துக்கும் 1:1 ஸ்கேல்ல வந்து நம்மளால ஃபுல்லா கிராஃபிக்கலா காட்ட முடியாதுன்றக்காண்டி நமக்கு அதோட சென்டர் பாயிண்ட் ஜஸ்ட் அதோட
ப்ரொஃபைல் லைனும் வந்து நமக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த பேட்டர்ன்ல கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இன்டர்செக்ஷன் டைமென்ஷன்ஸ். இன்டர்செக்ஷன் டைமென்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டேப்பர் சர்ஃபேஸ் டைமென்ஷன்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சில டைம்ல வந்து நமக்கு இது எக்ஸாக்டா இந்த லைனோட இந்த லைனுக்கும் உள்ள இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் வந்து இந்த டைமென்ஷன் இப்படி கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டைம்ல வந்து இந்த ரேடியஸ் மட்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த லைன்ஸ் மட்டும் கொடுத்து இங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நம்ம வந்து இது இந்த லைன் வந்து ஓகே இங்க ரேடியஸ் தான் இருக்கு, நம்ம இந்த ரேடியஸ்ல இதை வந்து நம்ம எங்க போய் இந்த லைனை வந்து மீட் பண்ணிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் டிராயிங்ல பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இதே மாதிரி ஐடியிலேயே நமக்கு இங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, இங்க முடிச்சிருப்பாங்க. பட் இங்க முடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஐடியில முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து ரேடியஸோட சென்டர் எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ இந்த மாதிரி இங்க முடிச்சிருந்தாங்க அப்படின்னா ரேடியஸோட சென்டரா எடுத்துக்கலாம். இப்போ ஓடியில வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நம்ம இங்க வந்து ரேடியஸோட சென்டர் பாயிண்ட்னு எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால இது வந்து இந்த சர்ஃபேஸோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இன்டர்செக்ஷன் டைமென்ஷன்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு வந்து இன்ஜினியரிங் டிராயிங்ல ஒரு டைமென்ஷன் கொடுத்து TYP அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட மீனிங் வந்து இனிஷியலா பிகினருக்கு வந்து இது தெரியாது. ஸோ இந்த TYP இதோட மீனிங் என்ன அப்படின்னா டிபிக்கல் அப்படின்னு அர்த்தம். டிபிக்கல் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அந்த 6.35 டைமென்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டைமென்ஷன் வந்து it applies to the locations that appear to be identical in the size and configuration. So இந்த சைஸ் வந்து ஐடென்டிக்கலா எங்கெல்லாம் இருக்குதோ இந்த சைஸுக்கு எல்லாமே இந்த ப்ரொஃபைலுக்கு எல்லாமே வந்து இந்த சைஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கேயும் 6.35 இங்கேயும் 6.35 தனித்தனியா நம்ம டைமென்ஷன் கொடுக்கறதுக்கு இங்க 6.35 டிபிக்கல் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த 4 பக்கத்துக்குமே இது வந்து 6.35 தான் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதே மாதிரி இங்க கார்னர்ல வந்து ஒரு கார்னர்ல மட்டும் R12 டிபிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்கும் போது TYPன்னு கொடுத்திருந்தாலும் ஸோ இந்த ரேடியஸை வந்து நம்ம 4 கார்னருக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க 4 டைம்ஸ் R14 கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. R14 டிபிக்கல்னு கொடுத்தாலே நம்ம எல்லா கார்னருக்குமே R14 வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டிராயிங்லேயே வந்து நமக்கு இன்னர் ரேடியஸ் இருக்கு, அவுட்டர் ரேடியஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கொடுத்து டிபிக்கல்னு கொடுத்தாச்சுன்னா போதும், நமக்கு வந்து எல்லா ஆல் கார்னர்ஸ்லயும் வந்து நம்ம அதே சைஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துலயே நம்ம தனித்தனியா ஸ்பெசிஃபை பண்ணணுன்றது அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு மினிமைஸ்டு டைமென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சில டைமென்ஷன்ஸ்ல நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க டிராயிங்லே. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த டிராயிங்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஹிடன் லைன் வந்து ஒரு செர்டன் லென்த்துக்கு வந்து ஹைலைட் பண்ணிட்டு அதை வந்து இண்டக்ஷன் ஹார்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இண்டக்ஷன் ஹார்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கும் போது இதை வந்து நம்ம ஒரு ஸ்பெசிபிக் ப்ராசஸ் கால் பண்ணி அதுக்கு ஸ்பெசிபிக் லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லிமிட்டட் லென்த் ஆர் ஏரியா வித் இண்டிகேஷன். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன், நமக்கு வந்து இந்த ஏரியால இந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றத இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து நமக்கு ஒரு டைப் ஆஃப் டைமென்ஷனிங் தான். ஸோ அதே மாதிரி ஒரு சில டைமென்ஷன்ஸ்ல இந்த மாதிரி இந்த ஏரியாவை மட்டும் கவர் பண்ணி லைன் கால் பண்ணிட்டு அதுல வந்து ஏதோ ஒரு செகண்டரி ப்ராசஸ் ஷார்ட் பீனிங் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட மீனிங் வந்து அந்த சர்ஃபேஸை மட்டும் அந்த ப்ராசஸ் பண்ணா போதும். ஸோ அதுதான் மீனிங். ஸோ நம்ம வந்து இதுக்கு டைமென்ஷனிங் அப்படின்னு நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும், இதுக்கு இதோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கால் பண்ணி அந்த ப்ரொஃபைலுக்கு மட்டும் எனக்கு ஷார்ட் பீனிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு கோட்டிங் ப்ராசஸ்ல எனக்கு இவ்வளோ ஏரியா மட்டும் மாஸ்க் பண்ணிக்கோங்க. மாஸ்க் மீன்ஸ் அந்த ஏரியாவை மட்டும் கவர் பண்ணிக்கோங்க, மற்ற ஏரியா மட்டும் எனக்கு கோட் ஆனால் போதும், அந்த இடம் கோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில டிராயிங்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டட் லென்த்ல வந்து நமக்கு இண்டிகேஷன்ஸோட நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இப்போ ஒரு பிகினரா நீங்க டிராயிங்கை ரீட் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கடைசியா வந்து மினிமைஸ்டு இன்ஃபர்மேஷன் ஆன் டைமென்ஷன். ஸோ மினிமைஸ்டு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிராயிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஹோல்ஸுக்குமே வந்து நம்ம தனியா இது வந்து ஒரு 8.8 ஹோல், இதுவும் 8.8, இதுவும் 8.8 அப்படின்னு நம்ம தனித்தனியா இதுக்கு வந்து நம்ம டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ இது எல்லாம் நமக்கு கலெக்டிவா வந்து நமக்கு எல்லாமே 8.8 தான் அப்படின்னா ஸோ நம்ம எல்லாமே கவுண்ட் பண்ணிட்டு 6 ஹோல்ஸ் இருக்குன்னா 6 டைம்ஸ் 8.8 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதை வந்து மினிமைஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் டைமென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த 6 ஹோல்ஸ்ல வந்து பார்த்தோம்னா 3 ஹோல்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கு, 3 ஹோல்ஸ் டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கு. ஸோ அப்போ இதுல வந்து 3 ஹோல்ஸ் எந்தெந்த 3 ஹோல்ஸ்ன்ற ஒரு டவுட் வரும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு வந்து இந்த 3 ஹோல்ஸ்னு சொல்லிட்டாங்க 8.8, இங்க 3 ஹோல்ஸ் 8.6ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 8.8ன்றது வந்து நமக்கு இண்டிகேட்டட் ஒய். ஸோ இந்த ஒய்ன்னு இண்டிகேட் பண்ணிருக்கக்கூடிய 3 ஹோல்ஸும் 8.8. ஸோ அப்போ ஆப்வியஸா நமக்கு ரிமைனிங் 3 ஹோல்ஸ் வந்து 8.6 டைமென்ஷன்.
ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு நம்பர்ஸ் ஒரே சேம் ஃபீச்சர் நமக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து மினிமைஸ் பண்ணி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.